மறக்காம ஆதிபகவன் புலனக்குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அல்லல் பிறவி அகன்றோய்னி ஆசை வெவ்வேறு அறுத்தோய்னி வெள்ளற்கரிய அணங்கலைமை வெந்நீராக வெகுண்டோய்னி சொல்லற்கரிய பெரியோய்னின் தோமில் பாதம் தொழுவல்யான். வணக்கம். முதலில் இத்தகைய சிறப்பானதொரு நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஆதிபகவன் புலனக்குழுவினருக்கும் திரு மகராஜன் அவர்களுக்கும் என் உளங்கனிந்த நன்றி. அழகாக நல்லதொரு பாடலை இனிய குரலில் இறைவணக்கம் பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த செல்வி சந்தனா அண்ணாதுரை அவர்களுக்கும் நன்றி. தங்கள் இசைப்பயணம் சமணத்தோடு இசைந்து நீண்ட தூரமும் நெடிய உயரமும் சென்றடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சமணத்தின் இன்னொரு வெளிச்சக்கீற்று. இந்நிகழ்ச்சி அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிய வருக வருக என்று மகிழ்ச்சியோடு உளங்கணிந்து பேரெழுச்சியோடு அனைவரையும் அன்போடு வரவேற்ற தானவீரன் நாமம் தாங்கிய அண்ணன் திரு ஸ்ரேயாங்குமார் அவர்களுக்கு பொருத்தமான சிறப்பானதொரு வரவேற்புரையை வழங்கியமைக்காக நன்றி. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி. குறிப்பாக திரு ராஜாமணி ஐயா, முட்டத்தூர் ஐயா, திரு பத்மராஜ் அவர்கள், ஸ்ரேயாங்குமாரன் அண்ணா அவர்கள், திரு கோவை ரமேஷ் அவர்கள், பூபாலன் ஐயா, சுகுமாரன் ஐயா, இன்னும் திரு ஜீவகன் ஐயா, நீலகேசி அம்மா, இன்னும் நான் அவர்களுக்கும் என்று தனித்தனியாக பெயரிட்டு அழைத்து நன்றி சொல்ல வேண்டிய சமணத்திற்காக பணியாற்றும் நண்பர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். பறந்து செல்லும் பறவையின் பார்வையில் என்ற தலைப்பில் உயர் காட்சியாக உச்ச காட்சியாக இத்தகைய சிறப்பானதொரு உரையை எங்களுக்காக வழங்கிய இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் பேராசிரியர் டாக்டர் கனக அஜித்ததாஸ் அவர்களுக்கு நன்றி. என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஐயா. எளிமையான தமிழில் மெதுவான குரலில் உணர்ச்சிகளை, தரவுகளை, உண்மைகளை, யதார்த்தத்தை துல்லியமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் வெளிப்படுத்தியது உங்கள் பேச்சு. அஹிம்சாவாதிகள் வீராவேசமாக பேசுவதில்லை, உரத்து சப்தமிடுவதில்லை. அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், நம்பிக்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். மௌனமாக நிலத்தை உழுவது போன்ற பணி இது. அந்த பணியைத்தான், அத்தகைய பணியைத்தான் காலஞ்சென்ற திரு ஜீவபந்து ஐயா அவர்கள் செய்தார். அவர் விட்டு சென்ற அந்த பணியை சற்றும் தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. அதற்கே 1000 நன்றிகள் தெரிவிக்க வேண்டும். ஒரு 2 மணி நேர உரையில் எங்களை ஒரு டைம் மிஷின் போல 2000 ஆண்டு பின்னோக்கி இழுத்து ஒரு பறவையை போல தமிழகம் எங்கும் குறுக்கும் நெடுக்குமாக பறந்து மணிக்கு 1000 ஆண்டு வீதம் கல்வெட்டுகள், ஓவியங்கள், மலைகளோடு கூடிய கற்சிற்பங்கள், தனி கற்சிற்பங்கள், சுதை சிற்பங்கள் என கால வெள்ளத்தில் ஒரு நெடும் பயணம் சென்று வந்த அனுபவத்தை கொடுத்தீர்கள் ஐயா. மிகவும் நன்றி. சில உரைகளுக்குத்தான் நன்றியை மேடையிலேயே அல்லது நிகழ்ச்சியின் முடிவிலேயே சொற்களால் சொல்லிவிட முடியும். சில உரைகளுக்கு உண்மையான அர்த்தமுள்ள நன்றியை தெரிவிக்க சில ஆண்டுகள், ஏன் சில தசாப்தங்கள் கூட ஆகலாம். அத்தகையதொரு அற்புதமான உரை இது. விதைக்கப்பட்ட விதை விருட்சமாக வளர்ந்து பூத்து காய்த்து பழுத்து பலம் தரும் காலம் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். விதைகள் உறங்குவதில்லை. இன்றைய உமது சொற்கள் அத்தகைய விதைகளை விதைத்திருக்கின்றன ஐயா. இலக்கியம் தவிர வேறென்ன இருக்கிறது சமணத்தில் என்பதற்கு நீங்கள் காட்டிய 2 மணி நேர தரவுகள் இன்னும் விரித்து 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 2 வருடங்கள் 2 தசாப்தங்கள் பேசினாலும் தீராது என்ற அளவுக்கு கொட்டி கிடக்கின்றது. பிரிக்க முடியாதது எது என்ற கேள்விக்கு சமணமும் தமிழும் என்ற பதில் மிக பொருத்தமாக இருக்கும் என்றே நம்புகிறேன். அதைத்தான் உங்கள் உரையும் சுட்டிக்காட்டியது. சமூகம் எழுப்பும் பல கேள்விகளை எழுப்பி அதற்கு பதில் அளித்து விடைகளை சரியாக தெரிவித்து யாரேனும் கேள்வி எழுப்பினால் இத்தகைய பதில்களை தவறாமல் கூறுங்கள் என்று எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது உங்கள் உரை. தமிழகம் எங்கும் பரவி கிடந்த சமணம் இன்று சுருங்கி 135 கிராமங்களில் குறுகி போய் கிடைக்கிறது. மக்கள் தொகை வெறும் 25,000 மட்டுமே என்று சொல்லிவிட்டு நமது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால்தான் போக வேண்டிய பாதையும் தூரமும் தெளிவாகும் என்பதை தெளிவித்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாங்களே தெரிவித்ததற்கு நன்றி ஐயா.
அரசர் மட்டுமல்லாமல் எளிய பிரிவினரும் சமணம் சார்ந்தவர்களாயும் சமணத்தை ஆதரித்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பதற்கு கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை உள்ள சான்றுகளை தெளிவாக எடுத்து காட்டியது தங்கள் உரை. கல்வெட்டுகளை எடுத்துக்கொண்டால் மாங்குளம், நெகனூர்பட்டி, குடுமியான்மலை, ஆனைமலை, பறையன்பட்டி, இன்னும் எத்தனையோ 2500 ஆண்டு வரலாறு கொண்டவர்கள். இந்த கல்வெட்டுகளை நோக்கும் போது நம்முடைய 2500 ஆண்டு வரலாறு தெரிவதும் மட்டுமல்ல, அப்போது இருந்த நம் சமணர்களுக்கு எழுதவும் தெரிந்திருக்கிறது, எழுத்து தெரிந்திருக்கிறது, கல்லிலே கண்ணென திகழும் எழுத்துக்களால் பொறிக்க தெரிந்திருக்கிறது என்பதே பிரமிப்பூட்டும் உண்மையாக இருக்கிறது. கல்வெட்டுகள் மட்டுமல்லாமல் ஓவியங்களை எடுத்துக்கொண்டால் சித்தன்னவாசல், திருப்பருத்தி குன்றம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலேயே இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்து போனாலும் கூட நமது புகழை இன்னும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. சிற்பங்கள் ஆனைமலை, அறமலை ஆழ்வார் வீற்றிருக்கின்ற கழுகுமலை, கல்லிலே காவியம் படைத்த அற்புத காட்சிகளாக வள்ளிமலை, முத்துப்பட்டி, வடுகப்பட்டி, இன்னும் திருப்பரங்குன்றம், தென்பரங்குன்றம், உத்தமபாளையம், புத்தர்மலை என்று இன்னும் எத்தனையோ மலைகளை காண்பித்துக் கொண்டே செல்கிறீர்கள். மானுட வரலாற்றின் பரிணாமத்தில் மிகச்சரியாக பொருந்தக்கூடிய கல்வெட்டுகள் 2200 ஆண்டுகள் பழமையானவை, சிற்பங்கள் 1200 ஆண்டுகள் பழமையானவை என்பது பரிணாம வளர்ச்சிக்கு எப்படி மிகச்சரியாக பொருந்துகிறது என்பதை சமணம் அறிந்தவர்கள், வரலாறு அறிந்தவர்கள் நிச்சயம் அறிவார்கள். நாம் செய்ய வேண்டிய செயல்களாக நீங்கள் பகுத்து கூறியவையை நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப சென்று வணங்க வேண்டும், உள்ளூர் வாசிகளோடு நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைகளை நீங்களே கொடுத்து விட்டீர்கள். ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அதற்கான பரிந்துரைகளும் விட்டு செல்வது பெரியோருக்கு அழகு என்பது போல அவ்வாறே அப்படியே எடுத்து கையில் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்களாக எதுவும் யோசித்து எதுவும் செய்ய வேண்டாம். நான் சொல்லுகிறேன், இதை செய்யுங்கள், செய்தால் மட்டும் போதும், நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம் என்று எல்லா பணியையும் தாங்களே ஆற்றிவிட்டு, எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை, அப்படி ஒரு இனிப்பை எடுத்து வாயில் கூட ஊட்டி விட்டாகிவிட்டது. இனி சாப்பிட வேண்டியது ஒன்றுதான். அந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் பணியை அங்கே செய்து முடித்து விட்டு இருக்கிறீர்கள் ஐயா. அது மட்டுமல்லாமல் சமண தொண்டாற்றிய பெரியவர்களையும் சமய தொண்டாற்றிய ஆன்றோர்களையும் சமணர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சமணத்தின் மீது பற்று கொண்டு அதற்காக உழைத்த பெரியோர்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்ததற்கு நன்றி ஐயா. ஓலைச்சுவடிகள் டிஜிட்டலைஸ் செய்வதிலிருந்து பேப்பர் மானுஸ்கிரிப்ட்ஸ் வரை நீங்கள் எல்லாவற்றையும் தொட்டுவிட்டு தொடாத திருப்பாத கல்களே இல்லை என்பது போல எல்லா செயல்களையும் எல்லா விஷயங்களையும் ஒரு தொகுத்து ஒரு ஒட்டுமொத்த பார்வையாக எங்களுக்கு இந்த 2.5 மணி நேரத்தில் கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. அதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆதிபகவன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பார்வையாளர்களின் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. பறந்து செல்லும் பறவையின் பார்வையிலிருந்து அதன் உயரத்தில் இருந்த நம்பிக்கைகளை தூவி இருக்கிறீர்கள். வளர்க்கவும் விழையும் உள்ளங்களில் இது வேரூன்றி நிச்சயம் வளரும். அப்படி வளர்வதே இந்த உரைக்கான உண்மையான நன்றியாகும். தற்போது கேள்விக்குறியாக உள்ள எதிர்காலம் ஆச்சரியக்குறியாக மாறும் அளவிற்கு நம் வரலாறு காக்கப்பட வேண்டும். நம் தடயங்கள் மங்கா புகழோடு என்றும் நிலை பெற வேண்டும். அவ்வாறு நிலை பெறுவதே நம் சமயமும் அது காட்டும் நல் வழிகளும் ஓங்கி வளர வேண்டும். அவ்வாறு வளர்வதே நிச்சயத்தில் இந்த உரைக்கான ஆகச்சிறந்த நன்றியாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கையின் இன்னொரு கீற்று போல ஒரு சிறுமி பஞ்சவர்ண கொடியை கையிலேந்தி முகத்தில் புன்னகையோடு கண்களில் ஒளியோடு இருப்பது சமணத்திற்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டென்றே காட்டுகிறது. அத்தகைய நேர்மறை சிந்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணுகளா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்ல? அப்பப்போ நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.